என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? நீ நல்லா வா, முத்துவேல் கருணாநிதி நல்லா பேர் சொல்லு. பேர் சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும்னா, முத்துவேல் கருணாநிதி அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்தாரு, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லு. அட ஏங்க நீங்க வேற வீடு வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. அபராதத்தை சங்கத்துல எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு துப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன வாசல்ல கட்டி வச்சு நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்லதான் இருக்கு. எங்க நான் வரும்போது இங்கே உட்கார்ந்து அப்பவே கேட்க நினைச்சேன், யார் இவரு? இவர்தான் எடப்பாடி பழனிசாமி, காவலுக்காக உட்கார்ந்து இருக்காரு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். இங்க உட்கார சொன்னீங்களா? இல்ல அவருக்கு நம்ம மேல ரொம்ப மரியாதை, பிரியம். அவராவே வந்து உட்கார்ந்து இருக்காரு. போடா போய் வேலை வெட்டி பாருங்கடா. கேட்கிறான் டீட்டெயில். வாவ், இப்படி ஒரு ஆள் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா நான் நெல்லுதான் நிப்பாரு, உட்காரனா உட்காருவேன். போதும் புரியுது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, கொஞ்ச நாள் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். இவரை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்றது? என்ன வேணா பண்ணலாம். கொடுத்திருக்கிற ஒரே வேலை எங்கிட்ட அடி வாங்குறது. அதுல உனக்கு அவ்வளவு சலிப்பு. நான் உன்னை எவ்வளவு சின்சியரா அடிக்கிறேன். அந்த சின்சியர் ஓட்ட இல்ல. நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு 4-5 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க யாரையாவது உட்கார வைக்க. இல்ல வேணாம், இவரே இருக்கு. நல்ல கியூட்டா சிரிக்கிறாரு. எஸ் நைஸ் கை. நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எம்ஜிஆர் சொல்றதுதான் ஞாபகம். இந்த டிஎம்கே இதை வந்து சொல்லுவாரு, டிஎம்கே காரங்களை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் எனக்கு ரசிகனா இருந்துவேன், இன்னும் எனக்கு ரசிகனா இருப்பான், ஆனா தொண்டனா இருக்க மாட்டான். தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும், இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி வா. அதனால நீ எனக்கு ரசிகன்னு சொல்ற வரைக்கும் உன் படம் எல்லாருமே ரசிச்சுட்டு இருப்பாங்க. நீ தொண்டன்னு சொன்னையோ அவனும் படம் பார்க்க மாட்டான், வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளையும் படம் பார்க்க விட மாட்டான். டேய் சோனமுத்தா, டேய் சோனமுத்தா போச்சா? வெறும் நடிப்புக்காகவோ அதுக்காகவோ பண்ணியிருந்தா டிஎம்கேல இருந்தே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் அங்க ஓடி இருப்பாங்களே. கொள்கையோடு இருக்கிறவங்க இருக்காங்க, இங்கதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா, தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களை குழப்பி விட்டுறாதீங்கடா. அதனால சினிமா அப்படிங்கறத வந்து அவர்கிட்டயே அவங்க மாயை அப்படிங்கறத உடன்பரப்புகள் பார்த்தவங்க. அதனால வேற எந்த சினிமா மாயையும் வந்து இதை வந்து இவருடைய இமேஜ் எல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்ப பேசும்போது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன தப்பு பண்றது இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? எப்பப்பா லேசா முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. கலைஞர் அவர்களே 46 வயசுல தான் வந்து சிஎம்மா வந்தாரு. ஜெயலலிதா அவங்க வந்து 43 வயசுல வந்தாங்க. எதையா நீ குடும்ப அரசியல்னு சொல்ற? எங்க ஆளுக்கு வந்து அரசியலுக்கு வர்றது எத்தனை வருஷமாச்சு? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா? ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. எவ்வளவு சின்ன வயசுல இருந்து அவர் கழகத்துல வந்து அதுக்காக பாடுபட்டு, அதுக்காக போய் அதை வளர்த்துறதுக்காக சைக்கிள் எடுத்துட்டு போய் ஊர் ஊரா சுத்தி எவ்வளவெல்லாம் அவஸ்தைகளை பட்டு. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் முடிச்ச நேரத்துல கல்யாணத்துல கூட சந்தோஷமா இருக்க முடியல. புது மாப்பிள்ளை மிஸ்ஸால உள்ள போக வேண்டி வந்தது. அந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு எவ்வளவு போராட்டங்கள். கந்தலாய் போகும் கந்தலு. சரிங்கண்ணா, அந்த பயம் இருக்கட்டும். நீ யார்கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? அவர் என்னைக்காவது வந்து நம்ம உடனே சிஎம் ஆயிரணும்னு நினைச்சாரு? நினைக்கவே இல்லை. அப்படியா? ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. கலைஞரும் அவருக்கு அனுபவமாகட்டும், இன்னும் எங்கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொறுமை காத்தாரு. அதை விட
நம்ம தளபதி அவர்களும் வந்து அவ்வளவு தூரம் பொறுமையா இருந்தாங்க. ஐயா இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? ஏன் சொன்ன ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி எதுக்கு முனையா பேசுற? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு சாமி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஸோ இவ்வளவு இதுக்கு அப்புறம் 67 வயசுல வந்து அவர் சிஎம்மா வர்றதை வந்து குடும்ப அரசியல்லாம் நான் கூசாம சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருப்பாங்க ஒருத்தர்? இதுக்கு மேல எப்படி அனுபவப்பட முடியும்? இத புடிங்க ஐயா. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன். இதால என்ன அடிங்க ஐயா. உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா. ஐயா அன்னைக்கு பேசுறது நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டான் ஐயா. அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா அவங்களெல்லாம் பாரு, அது பார்த்தா அப்பட்டமா தெரியலையா? வந்துட்டோன்னு உடனே பையனை கூப்பிட்டு உட்கார வைக்கணும், அதை பண்ண இதை பண்ணணும்னு நினைச்சது. அடடடா, நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்க்கட்சியில இருந்து ஒரு மூதேவி அருவாளோட வந்து நிக்குது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே, வெட்டுவானோ. இங்க வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்றவங்க ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்கறதுல இருந்து 1000 ரூபாய் உரிமை தொகை எத்தனை பேர்த்துக்கு குறவன் அந்த சமுதாயத்துக்கு ஈழர் அகதிகளுக்கு இத்தனை பேர்த்துக்கும் அவர் என்னென்னலாம் பெண்களுக்காக அக்கறை எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதையும் வந்து கமெண்ட் பண்றாங்க. அதுல அன்பா அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னது அப்பான்னு கமெண்ட் பண்றாங்க. 30 வருஷம் பார்த்தாங்க, 40 வருஷம் ஓடிட்டே இருக்க. இது என்னடா இது? பூராமே வரத்தான் செய்யும், வயிறெல்லாம் எரியத்தான் செய்யும். நான் என்ன பண்றதுங்க? நான் ஓடல, நீங்க ஓட வச்சிட்டு இருக்கீங்க. யார் என்ன சொன்னா கூட என் ரூட் நான் போயிட்டே இருப்பேன். அதை நீ பாராட்டலனாலும் கூட பரவாயில்ல. அதை வந்து அப்பா அப்படின்னு சொல்றது வந்து அந்த குழந்தைய பிரியமா நமக்கு செஞ்சதுக்காக நம்ம செய்யறது வந்து விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நாகரிகமற்ற, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. தப்பு தப்பா போஸ்ட் வாங்கிட்டுனா வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போ. நீ நல்லா வா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா பேர் சொல்லு. பேர் சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்தாரு, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லு. அட ஏங்க நீங்க வேற வீடு வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு துப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன அதை விட்டுவிட்டு இங்க பணம் எல்லாம் வேஸ்ட், பெண்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கறது வேஸ்ட்னு சொல்லலாமா? நீங்க பாதுகாப்புங்கிறீங்களே, 7 மணில இருந்து 9 மணி வரை இந்த இடத்துல 1000 பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. யாரும் பாதுகாப்பு இல்லாம உட்கார்ந்து எவ்வளவு பேரு? வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடினா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்னு அடிவாங்களாம். அவனுக்கு டயர்டானதுக்கு அப்புறம் ஓடிடலாம். ஐயோ, உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா. 2 விஷயம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு, நல்லவனா இருக்கணும், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. அது படத்துலயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி. நீ என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு பொதுவாக மொத்தமும் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நீங்க பேர் சொல்றது முக்கியம் இல்ல. அந்த பேர் சொல்றது மூலமாக என்ன சொல்றீங்க? வெறும் மோடிஜின்னு சொல்றான் வந்தா நீங்க ஆளுமையான ஆள் இல்ல. மோடிஜி என்ன செஞ்சாருன்னு சொல்லணும். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். அது உங்ககிட்ட இல்ல. உதயநிதி சொன்னார் இல்லையா, மொத்த டெல்லி அரசாங்கத்தையும் ஒத்த செங்கல் ஆட்டி காமிச்சார் பாருங்க தமிழ்நாடு கூட ஒருத்தர். அதை சொல்லணும், வெறும் மோடிஜி சொல்லக்கூடாது. என்ன பாக்குற? ஒரிஜினலாவே நான் வில்லன். இது எப்படி இருக்கு? நான் ஒரு கல் வச்சிருக்கேன், அதுதான் ஆஸ்பத்திரின்னு பேரு அப்படின்னு 2019 ஒத்த செங்கல்ல மொத்த இந்தியாவுக்கும் பேசி போடலான்னு பாருங்க. அதை சொல்லணும். நீங்க அவரை கொண்டு வந்து மறுபடியும் வாரிசுங்க கூடாது. அது வாரிசா? அப்படி வந்துட முடியுமா வாரிசு? நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒத்த செங்கல் எடுத்து காமிச்சது 2019. நீங்க எய்ம்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன 2015. அதுக்கப்புறம் 2019 சொன்னார் அவர், ஒரு செங்கல் தான் வச்சிருக்காங்க ஆஸ்பத்திரி கட்டலன்னு சொல்லி. எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்துல எத்தனை ஆஸ்பத்திரி கட்டியிருக்கலாம்? இது வரையும் இன்னமும் கட்டல மதுரையில் இந்த எய்ம்ஸை.
ஒரு டுபாக்கூரு உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட இங்க வா. நாடுக்காரப்பே சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.